சுவாமி சரணமையப்பம். எல்லாம் வல்ல பெருமானுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து கொண்டோம். இன்றைய தினம் இந்த வாராந்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறுகின்ற விசேட பூஜை வழிபாடுகள் இதிலே நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த வேளையிலே இன்று இந்த நமக்கு நாமே என்கின்ற உதவி திட்டமானது இப்பொழுது வழங்குவதற்கான அந்த சிறப்பு நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த ஆலய சிறப்பு பூஜை வழிபாடுகள் அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வுகளை கனடாவிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற திரு திருமதி சக்திவேல் குடும்பத்தினர் என்ற இந்த பூஜை வழிபாடுகளிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அமரர் காலம் சென்ற அமரர் சின்னையா செல்லத்துறை அவர்களுடைய 17வது ஆண்டு சிராத்த தினமாகிய இன்றைய தினம் அவர்களுடைய ஞாபகத்தமாக இந்த அன்னதான நிகழ்வு இங்கே சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த சின்னையா அவர்களுடைய மோட்ச மார்க்கமாகிய சிவரட்சண கைலாச வாசத்திலே இருக்கின்ற இறைவனுடைய பாதார விந்தங்களிலே அவருடைய ஆத்மா என்றென்றும் சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணுவதோடு அவர்களுடைய குடும்பத்தினராகிய திருமதி சக்திவேல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லாம் நல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும், ஐயனுடைய அருள் என்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பண்ணுகின்ற அதே வேளையிலே என்னுடைய நல்ல ஆசைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். அந்த வகையிலே இந்த நமக்கு வாராந்தம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலர் உணவு வழங்குகின்ற இந்த திட்டத்திலே அனுசரணையாளராக இம்முறை தியாகராஜா குடும்பத்தினர் அவர்கள் பங்கேற்று அந்த உலர் உணவு வழங்குகின்ற அந்த திட்டத்திலே அவர்கள் பங்கேற்று அதை சிறப்புற இங்கு நடைபெறுவதற்கு அனுசரணையாளர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பண்ணுவதோடு நல்ல ஆசைகள் அவர்களுக்கு முறைத்தாக என்று இந்த நேரத்திலே எனது ஆசைகளை அவர்களுக்கு வழங்குகின்றேன். அந்த வகையிலே இவ்வாறு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலர் உணவு வழங்குகின்ற திட்டம் இந்த 25வது வாரமாக மிக சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த அனுசரணையாளர்களாக இந்த வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்களுடைய உதவி திட்டங்கள் தான் இந்த உதவிகளை உங்கள் எல்லோருக்கும் வழங்குவதற்கு ஏற்றவாக அமைந்திருக்கின்றது. அதை ஐயருடைய திருவருள் என்று நான் கூற வேண்டும். அந்த வகையிலே இந்த உதவி திட்டம் மேலும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அந்த உதவி திட்டத்திலே வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் கலகத்திலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். அந்த வகையிலே இந்த வழிபாடுகள் இதிலே பங்கு பெற்று இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பெருமானுடைய திருவருள் சக்தி கிடைக்க வேண்டும், அனைவரும் நோயற்றவர்களை குறைவற்ற செல்வம் என்கின்ற வகையிலே நோயற்றவர்களாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய ஆசைகளையும் கூறுகின்றேன். அந்த வகையிலே இந்த வாரத்திலே நடைபெறுகின்ற விசேட தினங்களாக நாளைய தினம் இங்கு ஆடிப்பூரம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது பெருமாட்டியினுடைய அந்த சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கின்ற அதே வேளையிலே விநாயக பெருமானுடைய இந்த ஆடி மாத சதுர்த்தியானது நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமையிலே அந்த வரலட்சுமி அம்பிகை என்று போற்றப்படுகின்ற அந்த அஷ்டலட்சுமியிலே ஒரு லட்சுமியாக இருக்கின்ற அந்த லட்சுமியுடைய வழிபாடு நடைபெற இருக்கின்றது. ஆகவே ஆலயத்திற்கு வருகை வந்து அனைவரும் இறைவனுடைய திருவருள் சக்திகளை எல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். எனவே ஆலயத்தை வழிபடுவது இறைவனுடைய தரிசனம் தான், அதனை கண்டுகொள்வதுதான் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கின்ற மிக உன்னத பேரு. அந்த வகையிலே இந்த கிராமத்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பதவி அடைப்பு சாஸ்தாபுரம் ஞானதையவர் ஆலயம்.
ஏனெனில் இந்த ஆலயத்திலே எல்லா விக்கிரகங்களும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே அனைவரும் இந்த வழிபாட்டு முறைகளிலே எல்லாம் பங்கு பெற்றி இறைவனுடைய தெய்வீக கடாட்சங்களை பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்வீர்களாக என்று கேட்டுக் கொள்ளுங்கள்.